அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 27 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டனர். வழக்கு தொடர்பான இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை நியாயமாக நடைபெறவில்லை என கூறி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் செம்பியம் காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ததோடு வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த உத்தரவுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்திருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அனைத்து மனுக்களும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த வழக்கினுடைய விசாரணை ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை நடத்தி முடித்து குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்துவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இது தவறானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும், மேலும் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் சிலர் அதனை காரணமாக வைத்து ஜாமீன் பெற்று விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய சகோதரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என தெரிவித்து சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.